நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையை வெறுத்து விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தீமையை வெறுத்து தள்ளிவிட்டு நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு தீமையை செய்யாதபடிக்கு, நாம் தீமைகளுக்கு உட்படாதபடிக்கு, தீமையான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு, நாம் தீமையை வெறுத்து தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஏராளமான ஜனங்கள் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தீமையை வெறுத்து விடாதவர்களாக வாழுகிறார்கள். தீமை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழுகிற பொல்லாத ஜனங்களோடு இணைந்து தீமையான வாழ்க்கை வாழுகிறவர்களாக, தீமையான காரியங்களை பேசுகிறவர்களாக, தீமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. இவர்கள் இந்த உலகத்திலே அன்பு கூறுகிறவர்களாக, இந்த உலகத்திலே வாழுகிற பொல்லாத மனுஷர்களிடத்துல, பொல்லாத மனுஷிகளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வாழுகிறார்கள். இந்த உலகத்திலும் வாழுகிற பொல்லாத மனுஷர்களிடத்திலும் பொல்லாத மனுஷிகளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய அன்பு என்னதென்று தெரியாது. தேவனும் இவர்கள் மேலே அன்பு கூறுகிறவராக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனில் அன்பு கூறுகிறவனை, தேவனில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள். ஒரு தீமையை செய்யாதவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்கள். கற்புள்ள கன்னிகைகளாக கற்புள்ள நடக்கை நடப்பார்கள். அல்லேலூயா. தீமையை நடப்பிக்கிறவர்கள் ஒருபோதும் தேவனை சேர முடியாது, தேவனை காண முடியாது. தீமையை வெறுத்து தள்ளிவிட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளுகிறவர்கள் தான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனோடு வாழ்ந்திருக்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தீமையை வெறுத்து விடாதபடிக்கு, தீய மனுஷர்களை, தீய மனுஷிகளை வெறுத்து விடாதபடி, தீய காரியங்களிலே இணைக்கப்பட்டு தீய மனுஷர்களோடு சேர்ந்து தீய கிரியைகளை நடப்பிக்கிற ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்கிறது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் நீதி நிறைந்த ராஜ்யம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமான ராஜ்யம். அது எப்பொழுது சமாதானத்தை தருகிற ராஜ்யமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால் நீங்கள் எல்லா தீமைகளையும் வெறுத்து விட்டு ஒரு தீமையை செய்யாத
இல்லாதபடிக்கு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். தேவனை இடைவிடாமல் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கென்று நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக கர்த்தருடைய சபையிலே எப்பொழுதும் சாட்சியாய் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தேவனும் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் வானத்தின் பலகணி வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை சம்பூர்ணம் அடைய செய்து உங்களை திருப்தியா வாழ வைப்பார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ்ந்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். முடிவிலே நீங்கள் நித்திய ஜீவனையும் பெற்று ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிற ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏராளமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகள் தீமை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். தீய மனுஷர்களோடு தீய மனுஷிகளோடு இசைந்து தீய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்கள் ஒருபோதும் தேவனை அறியார்கள். இவர்கள் ஒருபோதும் தேவனுடைய கிரியையை நடப்பிக்கிறவர்களாக செயல்பட மாட்டார்கள். இவர்கள் சாத்தானுடைய கிரியைகளை நடப்பித்து சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறி சாத்தானோடு கூட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையிலே ஆளுகை செய்கிறதற்காக தங்களை ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு அழிவு நிச்சயம் காத்திருக்கிறது. இவர்கள் அழிந்து போவார்கள். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையை வெறுத்து விடாத ஒருவரோடு இணைந்து நாம் எந்த ஒரு கிரியைகளை நடப்பிக்காதபடி நம்மை பாதுகாக்கிறதற்கு நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஜாக்கிரதையாக இருந்து வேதம் வாசித்து வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமானவர்கள் சோரம் போய்விட்டார்கள், மோசம் போன சந்ததிகளாக மாறிவிட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல யார் மோசம் போனாலும் சரி, யார் சோரம் போனாலும் சரி, இந்த பகற்கால வேளையிலே அடியன் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருபோதும் தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையை வெறுத்து தள்ளிவிட்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க செயல்படும் பொழுது நீங்கள் தேவனுக்குள்ளே பிழைத்திருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கு அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவர் கொஞ்சம் பரிசுத்தவான்களை பரிசுத்தவான்களை தமக்கென்று அவர் மீதியாக வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிறார்கள். அந்த பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தவான்கள் ஒரு சேதமும் அடையாமல் அவர்கள் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து அனுபவிக்கிற காலம் வருகிறது வரையிலும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்கள் ஆத்துமாவை காப்பார். உங்களை தீமை செய்ய யாருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் அறுப்புண்டு அழிந்து போவார்கள். நீங்களோ கர்த்தருடைய உள்ள கையில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்வீர்கள். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும் பொழுது எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே ஆகாப் என்கிற ஒரு ராஜா அந்த தேசத்தை பாருங்கள் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். குறிப்பாக சமாரியாவையும் இஸ்ரவேலையும் அவன் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அந்த நாட்களிலே அவனுக்கு மனைவியாக எசபேல் என்கிற ஒரு பெண் இருந்தாள். அந்த எசபேல் என்கிற பெண் விக்கிர வழிபாடு செய்கிறவள், அவள் பேய்க்கு வழிபாடு செய்கிறவள், அவள் பில்லி சூனியம் செய்கிறவள், அவள் வேசி மார்க்கத்தை சார்ந்தவள், வேசித்தனம் செய்து அவள் வேசித்தனத்தினாலே சிற்றின்பம் அனுபவிக்கிறவளாக வாழ்ந்தாள். இதனால கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேல அவளுக்கு பயங்கரமான எரிச்சல். குறிப்பாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொலை செய்கிறதற்கு துணிகரம் கொண்டு அவள் செயல்படுகிறவளாக இருந்தாள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவன் எலியா என்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவை கூட கொலை செய்கிறதற்கு இந்த யெசபேல் என்கிற இந்த வேசி மார்க்கத்தை சார்ந்த இந்த பெண் துணிகரம் கொண்டு செயல்படுகிறாள். அல்லேலூயா. அப்பொழுது மரண பயத்தினாலே நிறைந்தவனாக எலியா தீர்க்கதரிசி ஒரு சூர செடியின் கீழாக போய் அமர்ந்து விட்டு அதிலே படுத்து விட்டு தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். போதும் தேவனே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தேவ தூதனை அனுப்பி தேவன் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை திடப்படுத்தி ஓரேப் என்கிற பர்வதம் வரையிலும் அவனை நடந்து போக வைத்து அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய தூதன் கொடுத்த அப்பத்தை தண்ணீரை புசித்து விட்டு 40 நாள் நடந்து ஓரேப் பர்வதத்தில் போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியிலே எலியா தீர்க்கதரிசி நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் பாருங்கள் பலவிதமான அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை எலியாவுக்கு முன்பாக நடப்பிக்கிறார். அவைகளிலே கர்த்தர் இருக்கவில்லை என்று சொல்லி பாருங்கள் எலியா அறிந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக, கர்த்தர் தமக்கு தரிசனமாகிறதற்கு முன்பாக இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது. ஆனால் இதிலே கர்த்தர் இல்லை என்று அவன் அறிந்து கொள்கிறான். இவைகளுக்கு பின்பாக ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அந்த மெல்லிய சத்தம் உண்டானது, கர்த்தர் பர்வதத்தின் நடுவில் இறங்கி விட்டார், கர்த்தர் எனக்கு முன்பாக வந்து விட்டார் என்று சொல்லி குகையிலே ஒளித்துக் கொண்டிருந்த எலியா குகையின் முகப்பிலே வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தர் மெல்லிய பிரசனத்தில் இருந்து எலியாவை கூப்பிடுகிறார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன என்று கேட்கிறார் கர்த்தர். உடனே பாருங்கள் எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு மறுமொழி கொடுக்கிறான். இஸ்ரவேலிலே ஆளுகை செய்கிற ஆகாபினுடைய மனைவியாக யெசபேல் என்கிற ஸ்திரீ உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்து விட்டாள். இப்பொழுது நான் ஒருவன் தான் மீதியாக இருக்கிறேன். என்னைய கொலை செய்கிறதற்காக அவள் தேடுகிறாள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எலியாவை நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்று சொல்லி அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் எலியாவுக்கு போதித்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, இன்னும் நான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பரிசுத்தவான்களை நான் எனக்கென்று மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஏராளமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் எல்லாம் சாத்தானாலும், உலகத்தினாலும், பொல்லாத மனுஷர்களினாலும், பொல்லாத மனுஷிகளினாலும், பொல்லாத ஆளுகைகளினாலும் மோசம் போய் தேவனை விட்டு வழி விலகி போய் சோரம் போய் விட்டார்கள். இவர்கள் நடுவில் தேவனை உத்தமமாக சேவிக்கிறதற்கு, உண்மையாய் சேவிக்கிறதற்கு, தேவனுடைய வசனத்தின் படி வாழுகிறதற்கு தேவன் கொஞ்சம் பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை ஆண்டவர் அங்கங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வைக்கப்பட்ட பரிசுத்தவான்களிலே, பரிசுத்தவாட்டிகளிலே நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் மாயமானாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் பொல்லாங்கானாலே மோசம் போனாலும், நீங்கள் நான் மோசம் போகாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுக்கு செவி கொடுத்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய நீதியை சரியா நிறைவேற்றி தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய, பரிசுத்தவாட்டிகளுடைய ஆத்துமாவை கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையிலே நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையோடு, தம்முடைய பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு, பரிசுத்தவான்களோடு மத்திய ஆகாசத்தில் அவர் வரும் பொழுது நாம் ஒரு இமை பொழுதில் மர்வமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்துக் கொண்டு இயேசுவோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்திய நித்திய காலம் அவர்
இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசித்து அவருடைய பிள்ளைகளாக அவரோடு வாழ்ந்திருப்போம், அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக வாழும்படி தேவன் இந்த சபையில ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக நிலைத்திருப்பது மெய்யானா நிச்சயமாக பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். நம்முடைய ஆத்துமாவை அவர் காப்பாற்றுவார். கரங்களை தட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. துன்மார்க்கர்களையோ கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதிலும் துன்மார்க்கமாய் வாழுகிற ஜனங்கள் பெருகிவிட்டார்கள். எல்லா துறைகளிலும் பொல்லாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கர்களும் துன்மார்க்கிகளும் எங்கும் சுற்றி திரிகிறவர்களாக வாழுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கைகளுக்கு தப்புவிப்பார். இந்த துன்மார்க்கர்களையும் துன்மார்க்கிகளையும் ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்கி போடுவார்.